ஹாய், என்னோடய பேர் வந்து பரத். நான் சென்னை புழல்லேருந்து வரேன். நான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். என்னோடய ஹாபி, பேஷன் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபி தான். ஆக்சுவலாக சாரை வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி யூடியூப் அதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாரோட என்ன வீடியோ பார்த்தேன்னா, அவர் அஜித் குமாருக்கு வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு சாரோட வீடியோ பார்த்தேன். அதுலேருந்து நான் தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய கற்றுட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறோன்னா வந்து ரெண்டு வழியில் கற்றுக்கலாம். அது வந்து ஒன்று நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு நம்ம கற்றுக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம இது மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நம்ம படித்து கற்றுக்கிறது. எனக்கு கைட் பண்ணவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அமௌண்ட் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு இடத்துல போய் கற்றுட்டு வேலையை கற்றுட்டு அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஸ்டூடியோவில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு 3000 சேலரியிலேருந்து அப் டு 17,000 வரைக்கும் 3 இயர்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த 3 இயர்ஸ் வந்து எனக்கு நல்லா கற்றுட்டேன்னா அவ்வளோவா கற்றுக்கல நான். ஏதோ ஒர்க் மட்டும் தான் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொடுத்து அந்த ஒர்க்கை மட்டும் வாங்கிப்பாங்களே தவிர நம்ம டவுட்ஸ் எதுவுமே கிளியர் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஏன்னா திருப்பி புதுசாக கேட்டு கற்றுக்கலாம்னா அதுக்கும் டைம் இருக்காது. ஒன்லி நம்ம ஒர்க் பண்ண மட்டும் தான் முடியும். காலைல போனோம்னா நைட்டு வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எதுக்காக பண்ணுறாங்க ரீசன் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு இதை அமுக்கு, இதை ப்ரெஸ் பண்ணு, அதை பண்ணு, அது மட்டும் தான் பண்ண தெரியும் நம்மளுக்கு. அப்படி தான் போய்ட்டு இருந்தது. நல்ல கடவுள் புண்ணியமாக அந்த கொரோனான்ற ஒன்று வந்துச்சு. அதனால் அந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. நானும் ட்ரை பண்ணிட்டே தான் அங்கேருந்து போயிடணும் வேறு இடத்துல போய். ஏன்னா ஒன்று நம்ம கற்றுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும். எதுவுமே இல்லாமல் அங்கே கற்றுக்கவும் முடியல, சேலரியும் கம்மி, ஏதோ அப்படியே லைஃபே அப்படியே போயிடுமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு என்ன சார்கிட்ட இங்கே ஜாயின் பண்ணுறது எனக்கு 4 இயர்ஸ் எதனால் ஆச்சுன்னா, என்னோடய டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா அப் டு எனக்கு 35 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப் அண்ட் டவுன் 70 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். சாட்டர்டே சண்டே நான் அவைலபிளாக இருக்கணும். இவ்வளோ இந்த பிரச்சனைனாலே நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு 4 இயர்ஸ். ஆனால் இப்போ தான் ஜாயின் பண்ணவே டைம் கிடச்சிது. ஆனால் சார் கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு நான் இப்போ 3 இயர்ஸ் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அது வந்து ஒரு 10% கூட இல்லை. ஆனால் நான் இங்கே ஒரு 3 மந்த்தில் நான் கற்றுனது வந்து ஒரு 90% கூட நான் கற்றுருவேன் அந்த தைரியமாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா சார் வந்து அவரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு இல்லாத நாலேஜே இல்லை. அவர் வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து அட்வர்டைஸிங்கு, நிறைய வெட்டிங்கு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அவர். A to Z எல்லாமே அவருக்கு தெரியுது. அதனால் சாரோட இன்ஸ்டியூட்டில் வந்து சேரும்போது ஜஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. நம்மளால் வந்து சார் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு தெரியும். அதை நம்ம புரிஞ்சுட்டு திருப்பி பண்ண முடியுமான்ற டவுட் எனக்கு இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த பேசிக்கில் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ நான் அட்வான்ஸ் கோர்ஸ் லைட்டிங் முடிக்கிற வரைக்குமே எனக்கு சார் கிளாஸ் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு எதுவுமே டவுட்ஸும் இல்லை. சின்ன டவுட் அங்கங்கே வரும். அது ஒன்றும் இல்லை, சார்கிட்ட நம்ம கிளாஸ் நடத்தும் போது கேட்டால் கூட அவர் உடனே கிளியர் பண்ணிவிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடியோ லைட்டிங்கிறது வந்து நான் நினச்சிட்டு இருந்தது அது பெரிய ஒரு ஜானரு, அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது, அதெல்லாம் இன்னும் டைம் எடுக்கும், பேசிக் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்களோட பழைய பேட்ச் பேசுனது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஏன்னா அவங்களே பண்ணுறாங்கன்னா நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. சரி, நம்ம பேசிக் முடித்தோம். நெக்ஸ்ட் வீக்கே அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேருந்து சார் வந்து எல்லாமே A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதேமாரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 40 இயர்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போகிறோன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு இது போதும், இது மட்டும் சொன்னால் போதும், அதெல்லாம் அவங்க தாட் பண்ணுவாங்க. இல்லை இப்போதைக்கு ஒரு இது கற்றுக்கிட்டோம், அதை அப்புறம் சொல்லலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் மைண்டில் நினைக்கவே மாட்டார். இவருக்கு இது போதும், இவருக்கு இதான் சொல்லணும், இவருக்கு இது சொல்லக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அவர் அப்படியே ஃப்ளோவாக நம்ம என்ன கேட்குறோமோ அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிவிடுவார். நம்மளோட வேலை வந்து ஜஸ்ட்டு அதை லிசன் பண்ணி நம்மளோட ஒர்க்கில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. மற்றபடி பார்த்திங்கன்னா கிளாஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வீக்ஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே எல்லாமே கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு லைட்டிங்னா லைட் இப்படி இருக்கும், இந்த லைட்டிங்னா இப்படி இருக்கும், இங்கே வைக்கணும், இங்கே பொசிஷன் மட்டும் சொல்கிறது இல்லை. இண்டிவிஜுவலாக லைட்டை வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி அந்த இமேஜில் என்ன ரிசல்ட் மாறுதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்மளுக்கு எடுத்து காட்டுவார். கரெக்ஷன் இருந்தால் திருப்பி பண்ண சொல்லுவார். அதனால் நம்மளுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் இந்த லைட்டிங் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. என்னால் வந்து பெரிய வேலை கூட எடுத்து செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் ஸ்டூடியோ லைட்டிங்கில் வந்து அவர் என்னென்ன லைட்டிங்லாம் சொல்கிறாரோ அது என்ன நம்ம எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோமோ அதே நான் ஒரு டெமோ மாதிரி அவர் பண்ணி தனியாக ஒரு கிளாஸ் வச்சே பண்ணாங்க. அது இல்லாமல் சாரோட அலுமினிஸ்லாம் வந்து நிறைய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்களாம் கூட வந்து நம்ம கிளாஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஷஃபானான்னு ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பேபி ஷூட் பற்றி அதில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதில் இருக்க எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்,
நம்மளுக்கு எல்லாமே கைடன்ஸ் கொடுத்தாங்க. நேற்று டேனியல்னு ஒரு சார் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாக பண்ணுறாரு. அவரும் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணார். அவர் ஃபீல்டில் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணார். அதுமாதிரி நம்ம ஆம்பிஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் எதனா ஜாப் ஆஃபர்ஸ்னாலும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த பேபி ஷூட்டில் வந்து பேபி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி லைட்டிங் பண்ணணும், மோஸ்ட்லி வந்து கிளைண்ட்ஸோட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி அவங்கள நம்ம வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் எல்லாமே சொல்லி தருவார். ஆக்சுவலாக வந்து சார் வந்து இந்த ஓவரால் கிளாஸில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் சொல்கிறாரு. அது இல்லாமல் தவிர நம்ம பர்சனாலிட்டியாக நம்ம எப்படி நடந்துக்கணும், பன்ச்சுவாலிட்டியாக எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி கிளைண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணணும், நம்மளுக்கு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம பேர் மட்டும் தான் அட்வான்ஸ் ஸ்டுடியோ லைட்டிங்கு. ஆனால் மற்றபடி பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது முதற்கொண்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா கைடன்ஸுமே அவர் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஒர்த்து. நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அதை விட மோர் தென் டபுள் டைம் வந்து நம்ம சார் எல்லா நாலேஜும் நமக்கு ஷேர் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து படிக்கிறத தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். KL ராஜா சார் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே அவர் தான் டாப்னு நினைக்கிறேன். அவர் தான் நல்லா சொல்லித் தராரு. நல்ல நாலேஜ் இருக்குது. அதே சமயம் அவர் வந்து மணி மைண்டட் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவரில் வந்து மணி மைண்டட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் 2 கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 மந்த்தாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். கேஷ் பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனதே கிடையாது. இவ்வளோ பே பண்ணிங்களா, எதுவுமே அதில் இன்வால்வே ஆக மாட்டார். ஃபுல்லாக கிளாஸ் தான். உங்களுக்கு எப்படி நடத்தணும், நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் பண்ணலாம், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணுவாரே தவிர மற்றபடி தேவையில்லாத எதுவும் பேச மாட்டார். அதேமாதிரி ரொம்ப மரியாதையாகவும் எல்லோரும் நடத்துவார். அதுதான் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அவரோட இடத்துல இருக்கவங்க இதே மாதிரி நடந்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் சார் வந்து எல்லாருமே ஹம்புளாக எல்லாருமே மரியாதை நடத்தியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 3 மந்த் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் போச்சு. மற்றபடி சொல்லணும்னா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஆம்பிஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃபியில் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு. அதுமாதிரி எக்யூப்மெண்ட்ஸு நம்ம இப்போ லேட்டஸ்ட் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அதேமாதிரி கேமராவும் சரி, லேட்டஸ்ட்டான கேமராஸ் தான் எல்லாம் வச்சுருக்காரு. லைட்டிங்கும் சரி, சார்கிட்ட இல்லாத லைட்டிங்கே இல்லை எனக்கு. இங்கே இருக்க லைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்ம வெளியில் போய் மார்க்கெட்டில் இருக்க எந்த லைட் வேணால் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டுடியோ லைட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வெளியே போனீங்கன்னா இந்த காஸ்ட்டில் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமானா அது டவுட்டு தான். ஏன்னா சார் வந்து அவர் காஸ்ட் எஃபெக்டாக அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அதே சமயம் நல்லா நம்மளுக்கு நாலேஜாகவும் இருக்குது. அதனால் நான் கன்ஃபார்மாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஆம்பிஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃபியை நம்பி வரலாம். நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாக வரலாம். தேங்க்யூ.